ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி சூரிய கிரகணமானது நடைபெறுது. இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா வக்ரமாக நடக்கக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதனுடைய வக்ர தாக்கத்தால் கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சூரிய கிரகணம் மட்டுமில்லாமல் சர்வ அமாவாசையானது சேர்ந்து வருகிறது. இது இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பா பார்க்கலாங்க. சோ இது இரண்டும் சேர்ந்து வருவதால் இதனுடைய தாக்கம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ராசிக்கு நன்மை கிடைத்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு என்ன கிடைக்க போகிறது, அதாவது ஆபத்து ஏற்படுமா இல்ல நன்மைகள் கிடைக்குமா என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. இன்று கன்னி ராசி நேயர்களுக்கு தான் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போறோம். ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன வெள்ளம் நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. சோ முதல்ல ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் எந்த நேரத்துல தோன்றி எந்த நேரத்துல மறையுது, இந்த கிரகணமானது எப்படி நிகழ்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல தான் ஆகஸ்ட் மாதத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் இரண்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட போகிறது. இன்று நம்ம சூரிய கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணமும் சரி, ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணமும் நடந்து முடிந்ததுங்க. இந்த கிரகணம் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை நடக்கக்கூடிய சூரிய கிரகணம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை சூரிய கிரகணமும் அமாவாசையும் சேர்ந்து நடப்பதால் கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்கொள்ள முடியுங்க. இந்த ஆடி அமாவாசை நாளில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கிரகணத்தை பற்றி நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டின் இரண்டாவது கிரகணம் மட்டுமில்லாமல் ஜோதிடத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பாத்தீங்கன்னா அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கிறது. சோ அதனால இந்த நாளில் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி அமாவாசையில மறக்காமல் தர்ப்பணம் செய்து வாருங்க. இந்த கிரகணமானது எப்படி நிகழ்கிறது என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனை சந்திரன் வரைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் பல பேருக்கு கண்டிப்பா இருக்குங்க. இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் தோன்றுவதால் கண்டிப்பா பார்க்க முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஆரம்பித்து நள்ளிரவு, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு மேல் முடிவடைவதால் கண்டிப்பா இந்தியாவில் இதன் காரணமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் நிகழ்வதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதம் ஆடி அமாவாசை. இந்த மாதத்துல தான் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. சிவபெருமானை துணையாக அடையவ பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் செய்து மந்திர ஜபங்கள் செய்து தமம் புரிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த அற்புதமான நாளில் உண்மையான மனதுடன் யாரெல்லாம் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்றீங்களோ அனைவருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, இந்த நாளில் இறைவனுடைய, அதாவது கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணம் போன்ற நூல்களையும் படிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக கருதுகிறது. இதனால சிறப்பான பலனையுமே நீங்க பெற முடியும். இந்த கிரகண நாளில், அதாவது அமாவாசையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து கண்டிப்பா அவர்களுக்காக தர்ப்பணம் செய்திடுங்க.
இதனால அவர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை நிச்சயமா பெற்றுக் கொடுப்பதாக ஐதீக ரீதியாகவே சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த நாளில், அதுவும் ஆடி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை இதனால ஏற்படுத்தும். இதனை தொடர்ந்து கன்னிராசினியர்களுக்கு இந்த அமாவாசையின் தாக்கத்தாலும் இந்த வக்ரமான சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நாம இப்ப பார்க்கலாங்க. அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றமானது 12 ராசினியர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு, கன்னி ராசிக்கு என்ன விதமான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, நல்ல விதமான தாக்கங்களாக இருக்க போகிறதா, இல்லை ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களாக இருக்க போகிறதா என்பதை நாம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். இந்த தாக்கத்தால் கண்டிப்பா நீங்க பல்வேறு விதமான மாற்றத்தை சந்திக்க போறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதமே உங்களுக்கு பல்வேறு கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. கன்னி ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் என முழுமையாக பார்த்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்துல நீங்க நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நினைப்பதை செய்து முடிக்கும் திடசுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட் மாதம், குறிப்பாக ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு சுற்றுலா செல்லக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் எதனால ஒரு விதமான மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் மீண்டும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதனால கன்னிராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் உஷாராக செயல்படுங்க. மன மகிழ்ச்சி, மன அமைதி, மன நிம்மதி, இது மூச்சுமே நீங்க நினைத்தபடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை உங்களுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றிய அவதூறுகள் பரிபூரணமாக நீங்கிடும். அலுவலகத்தில், குடும்பத்தில் உங்களை பற்றிய எண்ணங்கள் மாறலாம். 3-8 செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலைகள் கண்டிப்பா கிடைத்திடும். இராணுவம், போலீஸ், தளபதி, உடற்கூறு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகலாம். ஜிம் வைத்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும். செவ்வாய் 10 இருப்பதால் சட்டம் சம்பந்தப்பட்டு பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கே பிரச்சனை ஏற்படலாம். 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு உச்சமாக இருப்பதால் பணவரவு அற்புதமாக இருக்க போகிறது. லாபங்கள் அபரிமிதமானதாக இருப்பதால் ஏற்றங்கள் ஏற்படலாம். எதை தொட்டாலும் வெற்றி என்கிற நிலைமை இப்போ உங்களுக்கு உண்டாகும். எல்லாமே நீங்க நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை நீங்க சந்திக்க போறீங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னிராசி நேயர்களுக்கு ஆடி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன நடந்திருக்கு என்பதை முழுமையா பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.